ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுறாங்க. சில பேர் இமெயில் ஐடி அப்டேட் பண்ணுறாங்க, நேம் அப்டேட் பண்ணுறாங்க, டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆதார் கார்டில் நம்ம ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். பட் கரெக்ஷன் பண்ணாலுமே நம்மளுடைய ஆதார் கார்டு சேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் நம்ம ஆதார் கார்டை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அது உண்மையிலே சேஞ்ச் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ண முடியா. ஸோ இது எப்படி ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்ஆர் நம்பருக்கு வந்து கிடச்சிருக்கும். அப்படி நீங்கள் வெளியே ஆதார் சேவை மையத்தில் போய் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லிப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அந்த நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஆதார் கார்டு ஸ்டேட்டஸ் வந்து என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இங்கே டிஸ்பிளே கம்பெனி இந்த வெப்சைட்டில் போங்க. ஓப்பன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா செக் என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட் ஸ்டேட்டஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு என்ரோல்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஆர்என் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணுங்க. இல்லை நீங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்என் நம்பர்னு ஒன்று கிடச்சிருப்போம். அப்படின்னு நீங்கள் புதுசாக ஒரு என்ரோல்மெண்ட் பண்ணீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ நான் ஆன்லைனில் அப்டேட் பண்ணதுனால அந்த அப்டேட் நம்பருக்கு ஒன்றான எஸ்ஆர்என் நம்பரை அந்த பாக்ஸில் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் இருக்கக்கூடியதை அப்படியே நீங்கள் பக்கத்தில் இங்கே டைப் பண்ணணும். சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஆதார் கார்டு வந்து என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேட்டஸ்ல வந்து செக் பண்ணனா ரிஜெக்டட்னு காமிக்குது. ஸோ இந்த மாதிரி ரிஜெக்டட்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அகைன் நியூவா நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ நியூவா கரெக்ஷனுக்கு அப்ளை பண்ண மட்டும் தான் இந்த கார்டு வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண தான் தெரியும் உங்களுடைய கார்டு வந்து ஓகே ஆயிடுச்சா ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு. இன்கேஸ் வந்து இந்த மாதிரி ஆதார் கேஷ் பின் ஜென்ரேட்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுச்சு, நீங்கள் உடனே ஆன்லைனில் ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த தகவல் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்துச்சுன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக லேர்ன் பண்ணி ஈஸியாக அப்ளை பண்ண நம்ம ஈஸியாக அப்ளை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.